அன்பினரை சகோதர சகோதரிகளுக்கும் இப்பதிவு இரக்கமுடையோர் என்ற பதிவை தங்கள் கரம் குவித்து சிரம் தாழ்த்தி இரக்கமாயிரும். சமூக உணர்வுக்கு தொடர்புள்ள இந்த இரக்கம் இன்றைய காலகட்டத்தில், இந்த கலியுகத்தில், இந்த மனித பிறவி எடுத்த நாம் பிற உயிர்களுக்கும் பிற சகோதரர்களுக்கும் இந்த இரக்கம் என்ற ஒரு பதிவு இருக்க வேண்டும். இதைத்தான் ஆதியிலே கடவுள் இரக்கமுடன் தம் மைந்தர்களுக்கு மாந்தர்களுக்கு தன் ஒரே மகனை இரக்கத்துடன் பயவனித்து மீட்டெடுத்தார். இறைவா, உம் இரக்க பெருக்கத்திற்கு ஏற்ப என்னை வழிநடத்தும் என்றும், இந்த இரக்கம் என்பது 2018ஆம் ஆண்டு முன்னாள் பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்கள் இரக்கத்தின் ஆண்டை முன்னிட்டு அந்த ஆண்டு முழுவதும் இரக்கத்தின் செயல்கள், இரக்கத்தின் பரிகாரங்கள், எப்படி இந்த மனித சபையும் இரக்கமுடன் செயல்பட வேண்டும் என்ற ஆலோசனையை வழங்கி தந்துள்ளார். இந்த இரக்கம் என்பதை நாம் சற்று யோசிக்கின்ற பொழுது அது ஈவு, தயை, கருணை, தாட்சிணியம், பச்சாதாபம், பரிவு, பரிதாபம் ஆகிய நிலைகளில் பயணிக்கின்றது. ஆகவே இந்த இரக்கத்தை நாம் பார்க்கின்ற பொழுது மருத்துவமனையில் செவிலியர்களும் மருத்துவர்களும், கருணை இல்லத்திலும் முதியோர் இல்லத்திலும் அநாத இல்லத்திலும் அந்த சகோதர சகோதரிகளுக்கு செய்யப்படுகின்ற இரக்கம் நாம் பார்த்திருக்கின்றோம். அவர்கள் அந்த காயங்களை தன் இரக்கத்துடன் செயல்படுத்தி குணப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் நாமும் அப்படி இருக்கின்றோமா? நம் இரக்கம் என்பது பொருளாலோ பொன்னாலோ உதவியாலோ மட்டுமல்ல, நம் கனிவுள்ள பார்வையாலும் கனிவுள்ள இனிமையான பேச்சாலும் இந்த இரக்கம் நிறைந்த செயல்கள் இருக்க வேண்டும் என்பதை தான் வரலாற்று பின்னணியிலே திருக்குறளிலும் திருக்குரானிலும் பகவத்கீதையிலும் சங்ககால புலவர்கள் ஔவையார், நீதி நூட்களாகிய நாலடியார், சீவக சிந்தாமணி, மணிமேகலை, வள்ளலார் போன்ற அவர்கள் தெரிவித்த கருத்துகள் இரக்கத்துடன் செயல்பட இந்த வலியுறுத்துகின்ற நேர்வலையும் இந்த பதிவுகளை பார்க்கின்றோம். ஆகவே அன்பை பயிர் செய், இறை அருளை அறுவடை செய். ஆகவே இந்த அன்பு சார்ந்த சூழலை, இரக்கத்தை நாம் முன்னெடுக்க வேண்டும் என்பதற்கான இந்த பதிவை செய்கின்றோம். விவேகானந்தர் கூறுகின்றார், உருகுங்கள் உருகுங்கள், ஏழைகளுக்காக உருகுங்கள். ஏழைகளுக்காக கசிந்து உருகிறவன் அவன் மேதையாகும், அதாவது அவனுக்கு அருள் கிடைக்கிறது என்று கூறுகின்றார். அதாவது மாற்றுவோம், மகாத்மா என்று அவர் அழைக்கின்றார். திருக்குறளிலே அருளும் கருணையும் மிக்க செயலை திருவள்ளுவர் மிக எளிமையாக பல இடத்தில் ஈகை பற்றிய திருக்குறளிலும், இந்த அருள் உடைமை என்ற திருக்குறளிலும் இந்த இரக்கம் எப்படி பயணிக்கிறது, அது மனிதனுக்கு எப்படி பயனுள்ளதாகிறது என்றும் தெரிவிக்கின்றார். உதாரணமாக, பசுவானது அந்த கன்றுக்குட்டி பாலை குடித்து சுரக்குகின்றது. அதுபோல் ஒவ்வொரு மனிதனுடைய இரக்க செயல்கள் அந்த பால் சுரக்கின்ற போது நாம் செய்கின்ற அந்த இரக்க செயல்களுக்கு ஏற்றதான் நம்முடைய வாழ்வு அமைகிறது என்று கூறுகின்றார் நாலடியார். ஆகவே ஏழைகள் என்பது சிரிப்பில் இறைவனை காண்கிறேன் என்று நம்முடைய அன்னை தெரேசா கூறுகின்றார். அன்பார்ந்தவர்களே, துன்புற்றோருக்காக
இந்த ஏழைகளுக்காக இரக்கம் கொண்டவர் நம்முடைய அன்னை தெரேசா அவர்கள். சித்தர்கள் கூறுகின்றார்கள், இரக்கம் என்பது ஒவ்வொருடைய முக மலர்ச்சியிலே தெரியும் என்று கூறுகின்றார்கள். ஏழைகளுடைய பெருமை நம்மளுடைய கருணையால் வெளிப்படுகிறது என்றும், பட்டினத்தார் ஆடல்களிலே பால் என்பது தயிர், மோர், வெண்ணெய், நெய் என்று உருவாகி பலன் தருவது போன்று இந்த இரக்கம் என்பது இவ்வாறாக நம் வாழ்க்கையில் பலன் தருகிறது என்று நம்முடைய பட்டினத்தார் கூறுகின்றார். இஸ்லாம் மதத்திலே என்ன கூறுகிறார்கள்? நம் இரக்கம் காட்டுகின்ற இரக்கம் நம்முடைய தியானம் அல்லது நோன்புகளில் நாம் தன் மனிதனை அப்பாற்பட்ட மனிதர்களையும் மனிதனையும் கொண்டு வாழ வேண்டும் என்ற ஒரு பகுத்தறிவை, ஒரு செயலை அங்கே வலியுறுத்துகின்றார்கள். பாரதியார் அவளும் கூறுகின்றார், இந்த உலகம் முழுதும் மனிதநேயம் மிக்கதாக இருக்க வேண்டும் என்று கூறுகின்றார். வேறுமாமுனிவர் தன்னுடைய காப்பியங்களிலே ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், பகிர் உள்ளவர், பரிவு உள்ளவர் என்று அவருடைய காப்பியங்களிலே கூறுகிறார். ஆகவே இந்த இரக்கம் தமிழ்த்தாய் பாடல்களில், நம்மளுடைய பாடல்களிலும் இசை பாடல்களிலும் பல இடங்களில் பல பாடல்கள் நம்மை மெய்ச்சிலிருக்க அளவு பாடுகிறது. கருணை இல்லம் பாடல், கருணை தெய்வமே என்ற பாடல்கள் எல்லாம் நம்முடைய இரக்கத்தை அங்கே தெளிவுபடுத்துகின்றது. வள்ளலாரும் இதையே கூறுகின்றார், இறைவனை அடைய கருணை என்ற இரக்கத்தின் கொடையால் உன் இதய வாசலை திற, அருட்பெரும் ஜோதியே அந்த பெற்றுக்கொள் என்று அவர் கூறுகின்றார். ஆகவே அன்பு செய், நாம் இறை அருளை அறுவடை செய்யலாம் என்றும், மேலும் கீதையிலே அந்த கர்ணன் சிவந்த கை கொடுத்து கொடுத்து சிவந்த கை என்றும் பார்க்கின்றோம். முல்லைக்கு தேரை கொடுத்தவர், மயிலுக்கு போர்வை கொடுத்தவர், தன் தலையை கொடுத்த குமணன். ஆக இப்படிப்பட்ட வரலாற்று நிகழ்வுகளையும் பார்க்கின்ற பொழுது இந்த இரக்கம் இந்த காலத்தில் எப்படி தேவைப்படுகிறது, எப்படி அதை பரிணாமிக்க வேண்டும். ஒவ்வொரு சகோதர சகோதரிகளே, அன்பு நேயர்களே, தாய் தன் பிள்ளைக்கு இரக்கம் காட்டுகின்றாள், நாம் பார்க்கின்றோம். அதே இரக்கம் மகன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு காட்டுகின்றான். ஆனால் திரும்பி அதே இரக்கத்தை தன் தாய் தந்தையரும் காட்டுகின்றோமா? இதைத்தான் இந்த இரக்க செயல். ஆகவே ஒவ்வொரு நிலையிலும் இதை நாம் சிந்திக்கிற இப்போது அழைக்கப்படுகின்றோம். இரக்கம் என்பது எல்லாரிடம் உள்ளதுதான். அது ஒரு மலர்வது இயலாத காரியமாக மாறுகிறது. ஆகவே ஒவ்வொருவருக்கும் அந்த இரக்கத்தை தருவதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றார்கள். எனவேதான் நல்லார் ஒருவர் உளரேல் பெய்யுமாம் மழை. ஆகவே அந்த சமூகத்தில் நல்லார் ஒருவர்கள் இருக்கின்ற நிலையில் அவர்கள் இரக்கமுடைய செயல்கள் எல்லோருக்கும் பெய்யுமா மழை என்று கூறுகின்றார்கள். திருக்குறளிலே அருளும் கருணையும் இருக்குமானால் அதுதான் இந்த உயிர்களை காப்பாற்றும் உயர்ந்ததாக இருக்க வேண்டும் என்று கூறுகின்றார். ஆகவே மன்னிப்பு கொடுக்க யோசனை செய்யாதே, ஆனால் கொடுப்பதற்கு யோசனை செய்யாதே, தாமதம் செய்யாதே, ஆனால் மன்னிப்பு கொடுப்பதற்கும் யோசனை செய்யாதே என்று கூறுகின்றார். ஆகவே வேறு யாராக இருந்தாலும் இந்த தாயின் இரக்கத்தை நாம் இந்த நேரத்திலே நாம் சிந்திக்க வேண்டும். அன்பில் உருவாகும் இந்த இரக்க செயல்கள் பல காலகட்டங்களில் பல்வேறு நிலைகளில் அவைகள் வளர்ந்துள்ளன, வாழ்வித்து வளர்த்துள்ளன. ஆகவே இந்த நிலையில் அகவாழ்வு புறவாழ்வு இரண்டிலும் இந்த இரக்க செயல்கள் இருக்கின்றன என்பதை தெளிவுபடுத்துகின்றார்கள். மன்னிப்பை கேட்டு மன்னிப்பதில்தான் நீ இறங்குகிறாய் என்றும், சில வடிவங்களில் அவை பரிணமிக்கிறது. எங்கே வெறுப்பு உள்ளதோ அங்கே அன்பையும், எங்கே வருத்தம் உள்ளதோ அங்கே மன்னிப்பையும் நீ செயல்படுத்த வேண்டும் உன்னுடைய இரக்கத்தினால் என்று கூறுகிறார். கருணையை பற்றி பாடல்கள் பல இருக்கின்றன.
உதாரணமாக, கருணை தெய்வமே கண் பாரும், எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும், கடவுளின் உள்ளமே கருணையின் இல்லம் என்ற பாடல் வரிகளை நாம் பாடுகின்ற பொழுது இந்த கருணையின் வடிவம் இரக்கமாக அமைகிறதை பார்க்கின்றோம். ஆனால் இந்த கருணையுடைய சிறப்புகளை பார்க்கின்ற போது அன்பை அறிவோம், ஆர்வமுடன் பெறுவோம், இரக்கம் கொள்வோம், ஈகையை வளர்ப்போம், உண்மையை உரைப்போம், ஊக்கம் தருவோம், எளிமையை மதிப்போம், ஏழ்மையை ஏற்போம், ஐயம் தீர்ப்போம், ஒன்றாக உழைப்போம், ஓருடலாய் வாழ்வோம், அவ்வையில் இணைவோம், அஃதே பேரின்பம். ஆகவே கடவுள் உள்ளமே இந்த கருணையின் இல்லம். ஆகவே இதை நாம் இந்த வரிசையில் நாம் பார்க்கின்ற போது அன்பை நாம் பயிர் செய்தால் இறை அருளை அறுவடை செய்யலாம் என்றும், மதத்தின் மீது வைக்கின்ற அன்பு என்ன? பக்தி. மனிதன் மீது வைக்கின்ற அன்பு பாசம். இதயத்தின் வைக்கின்ற அன்பு உண்மையானது. ஏழைகளின் மீது வைக்கின்ற அன்புதான் கருணை, அதுதான் பரிவு, அதுதான் இரக்கம். ஆகவே கொடுமை செய்த மனிதனுக்கும் சகோதரனுக்கும் கருணை செய்வதும், கோபம் கொண்ட மனிதனை நெஞ்சை குளிர வைப்பதும், இந்த மனிதனை தெய்வமாக விளங்க செய்வதும் இந்த கருணையின் அன்புதான், இரக்கத்தின் அன்புதான். இந்த இரக்கத்தை அனுபவித்து பார்த்தால் அந்த இரக்கம் கடவுளின் இரக்கமாக இறைவனிடம் வேண்டுகிறோம். இறைவா, இரக்க பெருக்கத்தின் ஏற்ப என்னை வழிநடத்தும். கடவுள் என்றும் இரக்கம் உள்ளவராக ஆதி காலத்திலிருந்து தன் மக்களை வழிநடத்தியதை பல எடுத்துக்காட்டுகளை நாம் பார்க்கின்றோம். அதேதான் இஸ்லாம் மதத்தில் நாம் பார்க்கின்ற போது அவர்கள் தன்னுடைய நபிகள் நாயகம் கொடுத்த அந்த கருணை மழை, இரக்கம், இறைவா உணர்வுபூர்வமாக நம்புகின்ற ஒவ்வொருவரும் இரக்க பார்வை என் மீது இறங்கியருளும் என்று வேண்டுகிறார்கள். மக்களை நேர்வழிப்படுத்தி அவர்களை சமமாக்கி பிற உயிர்களிடத்தும் காட்டும் அந்த இரக்கம்தான் இஸ்லாம் மார்க்கத்திலே முக்கியமாக பயணிக்கப்படுகிறது. நோன்பு காலத்திலே தன்னுடைய வருமானத்தில் 1% இந்த ஏழை எளியோர்களுக்காக தர்மம் செய்வதுதான் இரக்கம் என்று வலியுறுத்துகின்றது. ஆகவே இந்த இரக்கம் தொழுகையில மட்டுமல்ல, தியானத்தில் மட்டுமல்ல, நம் சகோதரனை கூடிய இரக்கத்தில் தான் இருக்கிறது என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. நாட்டுப்புற இலக்கியங்களில் இந்த இரக்கம் எப்படி செயல்படுகிறது? துரியோதனால் செய்ய முடியாத செயலை கர்ணன் செய்கின்றான். ஆகையான் கைகள் கொடுத்து கொடுத்து சிவந்துவதை நாம் இந்த நேரத்திலே பார்க்கின்றோம். ஆகவேதான் அதற்கு பொத்தாக இருக்கின்ற அந்த தாயினுடைய மனதை, தாயில் சிறந்த கோயிலும் இல்லை என்று நாம் சொல்லுகின்றோம். ஆகவே அந்த தாயின் இரக்கத்தை இங்கு நாம் எடுத்துக்கொள்ளாக சொல்லணும். இரக்கம் குணம் இருந்தால் போதாது, அதை யாரிடம் காட்டுகின்றோம்? எப்படிப்பட்ட நிலையிற்கு தானம் செய்தால் பாத்திரம் அடைந்து பிச்சை எடு என்கிறார்கள். ஆகவே நம் நிலைக்கு உயர்ந்தவர்களோடு இணைந்தவர்களோடு நீ உதவி செய்வதை விட, நாம் செய்கின்ற உதவி யார் நம்மிடம் திருப்பி கொடுக்க மாட்டார்களோ அவர்களுக்கு, அவருடைய வாழ்வுக்கு, தனி மனிதனுக்கு உணவில்லையே இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என்று பாரதி பாடிய பாடல். ஆகவே இந்த பசி என்பதுதான் இந்த மனிதனுடைய குற்றங்களுக்கும் அடிப்படை காரணமாக அமைகிறது. ஆகவே அந்த பசியை போக்குவதற்குத்தான் இந்த அன்னதானங்கள் இன்று இரக்கத்தின் செயல்களாக நடைபெறுகின்றன. ஆகவே இந்த நாலடியார் கூறுகின்ற இந்த தத்துவத்தில் ஒவ்வொரு மனிதனும் தன் இரக்க செயல்களை உணர வேண்டும் என்றும், மனித பிறவி எடுத்ததே தர்மம் செய்வதற்காகத்தான். உன்னுடைய தர்மங்கள் உன் சொத்தையோ பொருளையோ
பதவியோ அல்ல, உன்னுடைய தர்மங்கள் தான் உன்னை இந்த மன்னக வாழ்வுக்கும் விண்ணக வாழ்வுக்கும் அடிப்படையாக அமைகிறது என்று இந்த நாளடியாரனுடைய தொகுப்பிலிருந்து நாம் அறிய முடிகிறது. இல்லற வாழ்விலே பொறுத்து கொள்ளும், அதை இரக்கம் காட்டி பெருமைப்படுத்துவது. ஒரு மனைவியினுடைய இரக்க செயல்கள் அது கணவனுக்கும் சேர்ந்து சேருமாம். அப்போ ஒரு பெண்ணின் பெருமையை இந்த நாளடியார் பகுதியிலிருந்து நாம் தெரிந்து கொள்கின்றோம். ஆகவே பால் சுரக்கின்றது அந்த கன்றினால், அதுபோல் நம்முடைய இரக்கம் சுரக்க வேண்டும் நம்முடைய வாழ்வுக்கு என்று இந்த நாளடியாருடைய கருத்துக்களிலிருந்து நமக்கு தெரிவிக்கப்படுகிறது. சிலப்பதிகாரத்தில் மணிமேகலை, அந்த கோவலன் மாதவனுக்கும் பிறந்த மணிமேகலனுடைய கருத்தினுடைய காவியத்திலிருந்து அச்ச பாத்திரம் போன்று அது தானம் செய்ததை பற்றி இந்த கருத்திலே கூறும். இந்த நேரத்திலே ஒரு கருத்தை நாம் சொல்ல வேண்டும். ஒரு பணக்காரிடம், ஒரு அரசனிடம் அல்லது ஒரு முதலாளியிடம், ஐயா என் கடனாய் இருக்கின்றேன், என் மீது இரக்கமாயிரும், தலைவா என் மீது இரக்கமாயிரும் என்று கைகூப்பி மண்டியிட்டு மன்றாடுகிறான். அப்பொழுது அவன் கடன் சுமையை குறைக்கின்றான் அந்த முதலாளி. ஆனால் அவன் வெளியே வந்து தன்னிடம் கடன் பெற்றவனிடம் சென்று, நான் உனக்கு கடனாக கொடுத்ததை உடனே திருப்பி கொடு என்று அவனை வஞ்சித்து துன்புறுத்துகின்றான். இந்த செய்தியை கேட்ட அந்த முதலாளி தான் மன்னித்த கடன் இரக்கத்தோடு மன்னித்தவனை கூப்பிட்டு, நான் உன்னை இரக்கத்தோடு மன்னித்தேன் அல்லவா, நீ ஏன் அப்படி செய்தாய் உன்னுடைய சகோதரனுக்கு என்று அவனுக்கு தண்டனை கொடுத்தார். அப்ப பாருங்கள், இறைவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்விலும் ஒவ்வொரு வகைச்சியிலும் நமக்கு இரக்கமுடையவராக இருந்து கொண்டிருக்கின்றார். இதைத்தான் பல சமயங்களும் பல மதங்களும் நமக்கு எடுத்து காட்டுகின்றன. அந்த இறைவனுடைய இரக்கத்தை பெற்ற நாம் ஏன் நம்மளோடு பயணிக்கின்றவர்களுக்கு, பிற உயிர்களோருக்கு இந்த இரக்கத்தை காட்டாமல் நம்முடைய சுய நினைவோடு சுய புத்தி இல்லாமல் அந்த சுய நலத்தோடு வாழ்கின்றோம்? சாதாரண ஒரு பறவை பாருங்கள், கூடு கட்டாத தெரியாத ஒரு பறவை இனம் குயில். அது காக்கை கூண்டிலே முட்டையிட்டு தன் இனத்தை வளர்க்கிறது. அதற்கும் மழைக்கும் பாதுகாப்பு தருகின்றது இந்த நிழல் தரும் மரங்கள். இந்த பறவைகள் விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியில் வைத்து சேர்ப்பதும் இல்லை. அன்றாட உயிர்களுக்கு அதுக்கு இறைவன் தருகின்ற அந்த பராமரிப்பு, அதே மனிதனுக்கும் ஒவ்வொரு நிலையிலும் அந்த பராமரிப்பை காலம் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும் என்று பயணிக்கின்ற நிலையில் நாம் ஏன் இத்தகைய இரக்க செயல்களை நம்முடைய வாழ்நாளிலே, நம்ம பெற்ற தாய் கொடுத்த அந்த இரக்கத்தை நாம் ஏன் நம் வாழ்நாளிலே செய்ய வேண்டும், செய்யாது இருக்கிறோம் என்பதை தான் இந்த நேரத்தில் நாம் சிந்திக்க வேண்டும். தனி மனிதனுக்கு உணவில்லையே என்று இந்த ஜெகத்தை அழித்திடுவோம் என்று நம்முடைய பாரதியார் கூறுகின்றார். ஆகவே இந்த பசி பிணை போக்குவதற்கான நெறிமுறைகளை, தானங்களை, அன்னதானங்களை செய்ய வேண்டும் என்று கூறுகின்றார். அடுத்தது ஔவையார் தன்னுடைய மூதுரையிலே, பாலை காய்ச்சுவதால் எப்படி சுவை குன்றாமல் அது பெறுகிறதோ, சங்கு சுட்டாலும் எப்படி வெண்மை தருகிறதோ, அதுபோல் இந்த சான்றோர்கள் இந்த இரக்கமுள்ள செயலை செய்தவர்கள் மேன்மை மிக்கவர்களே என்று பாடுகின்றார், தெரிவிக்கின்றார். வறுமையில் இருக்கிறவர்களுக்கு நீ வாசல் தேடி ஏழையின் சிரிப்பிலே இறைவனை காண்பதாக நீ தெரியப்படுத்துகின்ற பொழுது உன்னுடைய இரக்க வள்ளல்கள் வரலாற்றிலே பதியப்படுகிறது. ஒரு காலத்திலே இந்த அமெரிக்க ஜனாதிபதி புஷ்ஷும் இந்த ஈரான் அதிபர் சதாம் ஹுசேனும் போர் வீரம் கொண்ட நிலையிலே உச்சத்தில் இருக்கின்றார்கள். அப்போது அன்னை தெரேசா அவர்கள் ஒரு இரக்கமுள்ள ஒரு கடிதத்தை எழுதியதாகவும், அந்த கடிதத்தை வாசித்த அந்த அன்பர்கள் இரக்கமுடன் அவர்கள் பயணித்தார்கள் என்பது வரலாறு கூறுகிறது. இன்று கூட நம் பாரதத்தின் போரிலே நம்முடைய பாகிஸ்தானுடைய அந்த படைத்தளபதி தன்னுடைய நாட்டினோடு தொடர்பு கொண்டு எங்களுக்கு இரக்கமாயிரும் என்ற வார்த்தையினால் அவர்கள் போர்களை தவிர்த்திட ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. ஆகவே எந்த ஒரு சூழ்நிலையிலும்
இந்த இரக்கம் என்பதை நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்பதுதான் இன்றைய வாழ்க்கையில் முக்கியமாக பயணிக்க வேண்டும் என்று. ஆகவே இந்த கண் இருக்கிறதே, அதுவே அந்த ஔவையார் மேலும் கூறுகின்றார், கண்ணின் பெருமை அதுதான் கருணையில் தெரியும், நிலத்தின் பெருமை நீரில் தெரியும், பெண்ணின் பெருமை கற்பில் தெரியும். ஆகவே இந்த நிலையில் அந்த பார்வை இயேசு கூடம் தன் நடந்துகின்ற போது தன் பார்வையால், ஆண்டவரே தேவனே என்னை கண்ணோக்கி பாரும் என்று, இயேசுவை கண்ணோக்கி பாரும் என்று அந்த முடவன் கெஞ்சினான், இரக்கத்துடன் கெஞ்சினான். அவனை பார்த்தார். இந்த பார்வை இருக்குது பாருங்கள். அவன் வேண்டுதலை கேட்டார், அவன் குணம் பெற்றான். ஆகவே இரக்கத்துடன் நாம் கேட்கின்ற போது, அன்னை தெரேசா அம்மையார் கூட ஒரு பெரிய கோடீஸ்வரனம் போய் இரக்கமாயிரும், இந்த தெருவோர பிள்ளைகளுக்கு இரக்கமாயிரும் என்று கேட்கின்ற பொழுது இந்த வலது கையில் அவன் காரி துப்புகின்றான். ஐயா, இது எனக்கு கொடுத்த பரிசாக ஏற்றுக்கொள்கிறேன், இந்த பிள்ளைகளுக்காக எனக்கு பரிசு கொடுங்கள் என்று இரண்டாம் முறையும் இரக்கத்துடன் கேட்கின்றார். அப்போது எப்பேற்பட்ட அந்த கொடூர நெஞ்சமுள்ளவனும் இறங்கி அந்த இடத்தையே அவனுக்கு அர்ப்பணித்து விட்டார். அந்த இடத்தில்தான் அன்னை தெரேசா அந்த இல்லத்தை தொடங்கினார். ஆகவே வரலாறு இதெல்லாம். ஆகவே இதை பார்க்கின்ற போது மிகப்பெரிய அர்த்தத்தை இந்த இரக்கமுள்ள செயல்கள் நம்முடைய வாழ்க்கையை பயன்படுத்த வேண்டும். சித்தர் இலக்கியங்களே என்ன கூறுகின்றது இரக்கம் பாருங்கள். எல்லாவற்றிலும் நம்மளுக்கு ஆவணங்கள் இருக்கின்றன. இந்த இயற்கை மனம் கொண்ட இந்த முகப்பொலிவுடன் நாம் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? இரக்கம். நீ எத்தனை பேருக்கு நீ கருணையுடன், கருணை தெய்வமே கண் பாரும், அந்த இறைவனை வேண்டுகின்றோம், கருணையை பெறுகின்றோம், புண்ணிய ஸ்தலங்களுக்கு நடந்தே செல்லுகின்றோம், எடைக்கெடை நம்மளுடைய காணிக்கை செலுத்துகின்றோம். என்ன பயன்? இப்படி கருணையுடன் ஆண்டவனை வேண்டுகின்ற போதெல்லாம் திரும்பி வந்து அதே கருணையை நாம் பின்பற்றுகின்றோமா? அதே இரக்கத்தை நாம் பின்பற்றுகின்றோமா? விவிலியத்திலே ஒரு ஓமை, ஒரு ஏழை பெண்மணி தன்னிடம் இருப்பதை கொண்டு போய் அந்த காணிக்கையாக எடுக்கின்றாள் இறைவனுக்கு இரக்கத்தை பெற. ஆனால் ஒரு செல்வந்தன், என்னிடம் எல்லாம் இருக்கிறது, நான் எதை செய்வோமோ அதெல்லாம் கொடுத்துட்டேன் என்று வெளியிலிருந்து வேண்டிக் கொள்கிறான். யாருடைய இரக்கம் அங்கே வேண்டப்பட்டது, எடுத்துக்கொள்ளப்பட்டது? ஒருவன் கேட்கிறான் ஆண்டவரிடம், இறைவா, நான் வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? உன் நிலவிலங்கள் சொத்துக்கெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு என் பின் செல் என்றார். அப்ப ஒவ்வொரு இரக்கத்தையும் அந்த ஆண்டவராகிய கிறிஸ்து வாழ்ந்து காட்டினார் அந்த பகுதியிலே. அதே இரக்கத்தின் செயல்களால் தான் இன்று இந்த உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அடுத்தது பட்டினத்தார். அவர் ஏற்கனவே நான் சொன்னது போல பகிர்ந்து வாழுங்கள். இந்த காகத்தை பாருங்கள், தனக்கு கிடைத்த உணவை இரக்கத்துடன் தன்னுடைய இனத்தை எல்லாம் கூப்பிட்டு விட்டு அதற்கும் அந்த இடத்தை அது இரக்கத்துடன் பகிர்கிறது. இதைத்தான் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இரக்கம் என்பதில் ஜாதி மதம் பேதம் இருக்கக்கூடாது, வேண்டியவன் வேண்டாதன் என்ற பாகுபாடு இருக்கக்கூடாது என்று இந்த பட்டினத்தார் இரக்கத்தை பற்றி கூறுகிறார். மனிதா, இரக்கத்தின் ஒற்றொரு முகம்தான் உன்னுடைய முகம் என்று அவர் வலிக்கிறார். பார்த்து வருவதில்லை. மனிதன் என்பது இரக்கத்தில் மற்றொரு முகமாக வாழ வேண்டும் என்று அவர் கூறுகின்றார். இரக்கம் என்பது வயதான காலத்தில் இரக்கம் கூடாது. தனக்கு இருந்தால்தானே லாபம் மிஞ்சி தர்மம் செய்வது என்று சொல்லுவார்கள். தனக்கு இருப்பதையும் எடுத்து கொடுப்பது அதுதான் மிக தர்மம் என்று பட்டினத்தார் அவர்கள் கூறுகின்றார். வீரமா முனிவர் அவருடைய காப்பியத்திலே இந்த தமிழிலே மொழிபெயர்த்து இந்த இயேசுவினுடைய பாடல்களை, இயேசுவினுடைய செயல்களை காப்பியமாக வீரமா முனிவர் எடுத்து காட்டுகின்றார். ஆண்டவர் இரக்கம் பரிவும் உள்ளது, அவர் சினம் கொள்ள தாமதிப்பவர், உமது பேரன்புக்கு ஏற்ப எனக்கு இறங்கும்,
உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என்னை நீர் வழி நடத்தும் என்று சங்கீதம் 51:1 குறிப்பிடுவதை வீரமாமுனிவர் குறிப்பிடுகின்றார். மேலும் ஆண்டவரே தங்கள் மக்களின் மீது கருணை மழை பொழிதருளும் என்கின்றார். இயேசு இரக்கத்தின் படியால் நோயாளிகளை சந்தித்தார், இறந்தவர்களை உயிர்ப்பித்தார், பாவிகள் மீது இரக்கம் கொண்டார். ஒரு கல்யாண விருந்திலே ரசம் தீர்ந்துவிட்டு அந்த மக்கள், அந்த பந்தியர், அந்த குடும்பத்தினார் கேட்கின்ற பொழுது அன்னை மரியாள் இந்த குடும்பத்தின் மீது இரக்கமாயிரும் என்று வேண்டுகின்றார். அப்போது ஆண்டவர், என் நேரம் இன்னும் வரவில்லை என்றாலும் தாயினுடைய இரக்கத்திற்கு ஏற்ப அங்கே அந்த தண்ணீரை ரசமாக்கி மாற்றி இரக்கத்தினுடைய பொழிவை பொழிகின்றார். ஆகவே இறைவன் இரக்கம் உள்ளவர் என்பதை நாம் எடுத்துக்காட்டாக பல நிகழ்வில் பார்க்கின்றோம். மகாகவி பாரதியார், இந்த உலகம் தழுவிய முதல் மனித நேயம் வளர வேண்டும் என்றும் மனித நேயத்தால் தன்னை கரைத்து கொண்ட நிலைகளையும் தெரிவிக்கின்றார். மனிதன் வறுமை உள்ளவதாக இருந்தாலும் அவனை வளமையுள்ளவனாக மாற்றுவதற்காக ஊசிக்காதிலே ஒட்டகம் நுழைந்தாலும் நுழையும் இந்த பணக்காரர்கள் நுழைந்தரசில் நுழைய முடியாது என்ற விவிலிய கருத்தை இங்கே பாரதியார் காட்டுகின்றார். ஆகவே மிக செல்வந்தங்கள், ஒருவன் கூறுகின்றான், என் செல்வங்கள் பெருக்கிவிட்டன, இதையெல்லாம் வைத்துவதற்கான பல அறைகளை கட்டிவிட்டேன் என்று மகிழ்கிறான். ஆனால் இறைவன் சொல்லுகின்றார், நீ இன்று இரவே இறந்தால் உன் செல்வங்கள் சேர்த்ததெல்லாம் என்ன பயன் என்று கூறுகிறார். ஆகவே இரக்கம் என்பதை இங்கே வலியுறுத்துகின்றார். பாரதிதாசன் தன்னுடைய குழந்தை பாடல்களில், தன்னுடைய கவியிலே கருணையுடன் வெளிப்படுத்த வேண்டும் என்ற நிகழ்வை கூறி மயிலுக்கு போர்வை அரித்த பேகர் அவர்களையும் முல்லைக்கு கொடி கொடுத்து பாரி அவர்களையும் இதிலே உதாரணம் காட்டி பேசுகிறார். ஆகவே தமிழ் இறை பாடுகளிலும் நெல்லுக்கரைத்த நீர் வாய்க்கால் வழி ஓடி அங்கே புல்லுக்கும் பசியுமாம் என்ற பாடலும், எல்லோருக்கும் பெய்யுமா மழை, கருணை கொண்ட உள்ளம், கடவுள் வாழும் இல்லம், அன்பு என்பது தெய்வமானது, அன்பு என்பது இன்பமானது, கருணையின் மழையே மேரி மாதா என்ற பாடல்களும் இந்த வரிகள் இந்த இரக்கத்தை காட்டுகின்றன. வள்ளலார் அவர்கள் ஏற்கனவே சொன்னது போல் இந்த உலகம் ஒளிமயமானது, கருணை என்ற கருவியால் தான் இந்த உலகத்தை உணர்த்த முடியும், உன் இதய வாசலை திறக்க முடியும் என்று கூறுகின்றார். சீவக சிந்தாமணியிலே மனிதன் வாழும் உயிரினங்கள் அனைத்தும் தன் உயிர்களை போனும் காணும் அந்த பகுத்தறிவை பெற்ற மனிதன் பின்பற்ற வேண்டும் என்று கூறுகின்றார். ஆகவே இரக்கமுள்ள செயல்களை பற்றி பல்வேறு தலைப்புகள் இருந்தாலும் தாகத்திற்கு தண்ணீர் தருதல், உடுத்த உடை தருதல், வேலைவாய்ப்பு தருதல், நோயாளிகளை சந்தித்தல், அடிமைகளை மீட்டுதல், மரித்தோர்களை நல்லடக்கம் செய்தல், பல நிலைகளை இரக்கத்துடன் பார்க்கின்றோம். நம்முடைய காந்தியடிகள் அவர் கூட இந்த இயேசுவின் மலைப்பொழுதுவை அவர்கள் பயணித்தார்கள். ஆகவே இன்று கூட பல 100 ஆண்டுகளுக்கு முன்னால் எடுத்துக்கொண்டால் இந்த மிஷின்மார்கள், பாதிரியார்கள் பல நிலைகளில் கல்வி நிலையங்களையும், மருத்துவமனைகளையும், அநாதை இல்லங்களையும், முதியோர் இல்லங்களையும் பயணித்து இயேசுவின் இரக்கத்தை வெளிப்படுத்தி இந்த மக்கள் மீது கல்வி உணர்வை, இந்த கல்வி தாக்கத்தை ஏற்படுத்தியது, நோயாளிகளுக்கு மருத்துவமையை கொடுத்தது மிகப்பெரிய வரலாற்று உண்மை. அவர்கள் 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி பண்ண இரக்க செயல்களை நாம் கூறுகிறோம். இறுதியாக விவிலியத்தினுடைய ஒட்டுமொத்தமாக கருத்து, இரக்கத்தை கொடுப்பவன் இரக்கத்தை பெறுகின்றான், இறையருளை செய்கின்றவன் அன்பை பயிர் செய்கிறவன் இறையருளை பெறுகின்றான். ஆகவே இரக்கம் கொண்டு மீட்க கடவுள் தம் ஒரே மகனாயே இந்த உலகத்திற்கு அனுப்புக்கு இரக்கம் கொண்டார் என்றும், இந்த இஸ்ராயல் மக்களை மீட்பதற்காக செங்கடலை கடக்க செய்தது இரக்க செயலும், கானாவூர் திருமணத்தில் இரக்க செயலையும். ஆகவே இதை நாம் அந்த விவிலியத்தினுடைய கோட்பாடுகளிலிருந்து பார்க்கலாம். மேலும் தன்னுடைய வேண்டுகோள், தன்னுடைய உரையை பார்க்கின்ற போது மக்கள் பசியாக இருப்பதை பார்த்து 2 மீன் 5 அப்பங்களை கொண்டு
அங்கே 5000 பேருக்கு இரக்கத்துடன் உணவளித்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம் விவிலியத்தில். ஆகவே ஊதாரி மைந்தன் ஓமையிலே தன் மகன் இளைய மகன் எல்லா சொத்தையும் விற்றுவிட்டாலும் அந்த தந்தை இரக்கத்துடன் திருந்தி வருகின்றவனை அனைத்து விருந்து கொண்டாடி என்ற நிகழ்வை பார்க்கின்றோம். ஆகவே இந்த இரக்கத்தால் நாம் அறிந்து கொள்வது மன்னிப்பை பெறுகின்றோம். அதுதான் ஒப்புரவு அருட்சானத்திலே பச்சாதாபத்திலே நாம் இறைவனிடம் நாம் தவறை செய்கின்றோம். தவறு செய்வது இயல்புதான், ஆனால் இறைவன் உன்னை மன்னிக்கின்றார். அதைதான் அந்த சடங்கு முறையிலே தன் மனம் வருந்தி தன்னுடைய தவறுகளை ஒப்புக்கின்ற போது இறைவன் அந்த கிறிஸ்துவ பாரம்பரியத்திலே ஒப்புரவு அருட்சாதனத்தின் மூலமாக இந்த மன்னிப்பை இரக்கத்தை கொடுக்கின்றார். ஆகவே ஆதி காலத்தில் ஆபேலின் காணிக்கையை ஏற்றார் இரக்கத்துடன். ஆகவே ஏழை பெண்ணுடைய காணிக்கையை ஏற்றார். நீங்கள் எந்த அளவையால் அளப்பீர்களோ அதே அளவையால் உங்களுக்கு அளக்கப்படும். அழுக்கி குலுக்கி நீங்கள் உங்கள் கை கொடுத்த கையாக இருக்க வேண்டும். ஆகவே இறைவன் எப்படி கொடுக்கின்றாரோ அதே அளவு உங்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டும், நீங்களும் செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் வருகின்றார். சிறிய சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் செய்ய போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள், ஏன் அவர்களுக்கு நீங்கள் இரக்கம் காட்டுவதால் நீங்கள் இரக்கம் காட்டுங்கள். அந்த சிலுவையிலே கூட இறக்கின்ற நேரத்திலே இறைவா தந்தையே, இவர்கள் யார் என்று என்னதென்று தெரியாமல் புரியாமல் செய்கிறார்கள், என்னை இந்த சிலுவை சாவை அளவுக்கு இந்த பயணித்தார்கள், இவர்கள் தெரியாமல் செய்தை மன்னியுங்கள் என்கிறார். அருகில் இருக்கின்ற ஒரு கைதியான கள்ளவன், ஆண்டவரே என்னை நினைவுகூரும், என் மீது இரக்கமாயிரும் என்று கூறுகிறான். இன்றே நீ என்னோடு வான்வீட்டில் இருப்பாய் என்று கூறுகின்றார். ஆகவே இந்த இறைமகன் இயேசு தன் ஒரே மகனாகிய தந்தையினுடைய கடவுளிடமிருந்து பிறந்து வளர்ந்து இந்த இரக்கத்தினுடைய செயலால் இந்த உலகம் வாழ்கிறது என்பதை நாம் எண்பித்து காட்டியிருக்கின்றார். ஆகவே இறுதியாக நாம் பார்க்கின்ற பொழுது இன்று சொல்லப்பட்ட எல்லா கருத்துகளிலும் திருக்குறளிலும் சிவசிந்தாமணி, நாலடியார், மணிமேகலை, சித்தர்கள், பகவத்கீதை அல்லது நம்மளுடைய நூட்கள், பலவிதமான தமிழ் சான்றோர் நூட்கள் ஆகிய எல்லா தொகுப்பிலிருந்தும் இன்றைய வாழ்நாளிலிருந்தும் நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், நம்முடைய மனித பிறப்பே பிறருக்காக, உன்னை நீ அன்பு செய்வது போல் பிறரை அன்பு செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த இரக்கத்தின் செயல்களை இரக்கத்துடன் செய்ய வேண்டுமாய், ஒவ்வொருவரும் உங்கள் இரக்க பெருக்கம் எப்படியோ அப்படித்தான் உங்கள் வாழ்வுடைய உச்சம் இருக்கிறது. அது இந்த உலகில் வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, மறு உலக வாழ்விலும் உங்களை மேன்மையாக்கக்கூடிய ஒரே செயல் இரக்கம், அன்பு, கருணை, நேயம், பாசம். இவைகளை நீங்கள் வாழும்படியாக வாழ்வதற்காகத்தான் இந்த இரக்கத்தின் தலைப்பை உங்களுக்கு பகிர்ந்து இரக்கமாயிரும், நாமும் அன்பே கடவுள் என்றும் ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், நாமும் பிறரிடம் இரக்கம் கொள்வோம். ஆகவே ஆண்டவர் நம்மிடம் இரக்கம் கொள்வது போல் நாம் நம்மளுடைய அயலானுக்கும் பிற உயிர்களுக்கும் இரக்கமுடையதாக கருணை மிக்க உள்ளவர்களாக நாம் இவ்வுலக வாழ்வை வளப்படுத்துவதற்கும் மறு உலக வாழ்விலும் நாம் புண்ணியம் சேர்ப்போம். இந்த இறை வழியில் இரக்கமுடைய செயல்களை சிறு வயதிலிருந்து முதிய வயது வரை பிள்ளைகளுக்கு பெற்றோர்களும் சமூகத்தில் உள்ள பெரியோர்கள் தங்கள் உடன் பிறந்தவர்களுக்கும் உடன் பயணிப்பவர்களுக்கும் இந்த இரக்கமுள்ள செயல்களை தர்ம காலத்தில், தபசு காலத்தில், நோன்பு காலத்தில் நீங்கள் இந்த புண்ணியங்களை செய்வதற்கான இரக்க செயல்களை சந்தியுங்கள். ஏழை எளியோரை சந்தியுங்கள், வறுமையுற்றோரை சந்தியுங்கள். அவர்களோடு நீங்கள் பொருள் கொடுப்பதை விட மனதார வாய்விட்டு பேசுங்கள். அவர்களுக்கு இந்த இரக்கம் என்பது பொருளால் மட்டுமல்ல, ஒரு தலை அசைவினாலும், ஒரு புன்னரிப்பதினாலும், ஒரு கை ஆட்டுவதினாலும், எந்த மகள் அப்படி எனக்கு சந்தோஷப்படுத்தினார்களே வணக்கம் என்ற ஒரு பதிவாலும்
அவர்களை நீங்கள் இரக்கமுள்ளவாக பாருங்கள். பணிந்து வணங்குவதாலும் பாசத்துடன் அரவணைப்பதாலும் அன்பு பரிமாற்றம் செய்வதாலும் நீங்கள் இந்த இரக்கத்தை பல சைகைகளின் மூலம் கூட இந்த இரக்க செயல்களாக செய்யுங்கள். இன்றே புறப்படுவோம், இன்றே செய்திடுவோம், இனிதே வாழ்ந்திடுவோம். இரக்கம் இந்த உலகம் முழுவதும் பரவட்டும். முதலில் நம் குடும்பங்களில் இந்த இரக்கம் பரவட்டும், நம்மளுடைய குழுக்களில் பரவட்டும், கிராமங்களில் பரவட்டும். விட்டு கொடுப்போம். நம் இந்த அன்பை பயிர் செய்வோம். இறை அருளை அறுவடை செய்வோம். இரக்கத்தின் அடிப்படை மூறுகளை, அடிப்படை விதிகளை நாம் வாழ்க்கையினுடைய பயனாக எடுத்து பயணிப்போம். நன்றி, வணக்கம்.